அழுகிறது இயேசுடைய உள்ளத்துக்கு தெரியும். இயேசுடைய உள்ளத்துக்கு தெரியும். அதனாலதான் இந்த எசேக்கியா மன்னன் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியா மன்னன் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா சொல்லி அனுப்புறார். ஏசாயா சொல்றாரு எசேக்கியா மன்னன், நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் தயார் பண்ணு, நீ சாக போற, நீ ஆண்டவர் உன் உயிரை எடுக்க போறார், நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சொல்லிட்டு, சப்போஸ் நீங்க கவனிங்களேன், இங்க எசேக்கியா மன்னன் பெட்டில் படுத்திருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு, நீ சாக போற, எல்லாத்தையும் போய் ஒழுங்குபடுத்து. அப்படின்னா அர்த்தம், உன் ஆத்மாவை தயார் பண்ணிக்கோ, நீ சாக போற அப்படின்னு சொல்லி இங்க இருந்து எங்க போறார் தெரியுமா? என் ரூம் வரைக்கும் போறார், இல்ல முதியோர் இல்லத்துடைய ரூம் வரைக்கும், அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா, முதியோர் இல்லத்து கதவு வரைக்கும் போறார். இவர் என்ன பண்ணிட்டார்? உடனே எசேக்கியா மன்னன் அப்படியே சுவற்று பக்கம் திரும்புறார். நான் இந்த பக்கம் படுத்திருக்கேன், ஏசாயா சொல்றார், நான் தான் ஏசாயா சொல்றார். சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன்னா, சுவத்து பக்கம் திரும்பி, சுவரு பக்கம் யாருமே தெரியாது, சுவத்து பக்கம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு எவ்வளவு பணிகள் செய்திருக்கிறேன், உமக்காக நான் தொழுகை மேடுகள், பிற மதத்தினுடைய மேடுகள் எல்லாம் அழிச்சிருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கிறேன், எனக்கு இரக்கம் காட்டக்கூடாதா? இந்த நோய்வாய்ப்பட்டதுனால என் உயிரை எடுக்க போறீங்களா அப்படின்னு மனிதர்கள் பக்கம் திரும்பி அல்ல, சுவற்று பக்கம் திரும்பி மறைவாக தன்னுடைய கண்ணீரை